ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்மளுக்கு வந்து நேற்று முதல் நாள் வாகமான் ட்ரிப்பு உங்களுக்கு போட்டிருந்தேன் அப்டேட்டு. இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் மூணாறு ட்ரிப்பு, ஒன் டே ட்ரிப்பு. இன்றைக்கி எப்படி இருக்குது கிளைமேட் அப்படின்னா, மார்னிங் வரும்போது நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்லா மிஸ்டி, ரோடு ஃபுல்லாக எதுவுமே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. இன்றைக்கி பார்த்தீங்க, அதாவது ஒரு கரெக்டாக ஒரு 11 மணிக்கு மேலே ஆனோடனே கிளைமேட்லாம் அப்படியே மாறி ஃபுல்லாக சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது மூணாறு ஃபுல்லாக. காட்டுறேன் நீங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் கிளைமேட்டு நல்ல மழை. இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தூத்தல் விட்டுருக்குறதுனால உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் வீடியோ காட்டுறேன். நான் அந்த சைடு வந்து அம்மு காட்டேச்சு, அது உங்களுக்கு தெரியும். நம்ம ரெகுலராக ரூம் போடுற இடம். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம், அதாவது ஹோம் ஸ்டே ஃப்ரான்சினா, இங்கே தான் போட்டிருக்கோம் ரூமு. வண்டி மேலே ஏற்றி போட்டாச்சு. மேலே 2 ரூமு, கீழே ஒரு ரூமு, ஃபேமிலி ரூமாக எடுத்துருக்கு. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன் டேயில் வந்து என்ன கவர் பண்ண முடியும், ஆல்ரெடி 1:32 ஆகிடுச்சு டைமு. பட் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் டிலே, ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இன்னும் ஒரு 2 o'clock ரூமில் கிளம்பிடலான்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன கவர் பண்ண போகிறோம் என்னங்கிறது தெரியல. பட் இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ரூம் எடுக்கிறோம். ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷன் போகலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 3வது நாள் கொழுக்குமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொழுக்குமலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். பட் நான் அங்கே போனதில்லை. போயிருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வீடியோ விலாக்ஸ் ஏதாவது கிடச்சிருக்கும். ஸோ வேறு என்ன சொல்கிறதுன்னா, அதுதான் அந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்டா வந்து கொழுக்குமலையில் ஜீப்பு ஒன்று புக் பண்ணணும். ஜீப்புக்கு புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சன்ரைஸ் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு இப்போ வந்து டைம் செட் ஆகாது. ஏன்டா இதுக்கப்புறம் நம்ம அங்கே போகிறது வேஸ்ட்டுன்னு தான் தோணுது, அவ்வளோ தூரம். அதனால் வந்து ரிட்டன் மறுபடியும் நம்ம ஊர் வழியாக தேனி கிட்ட போகும்போது சுருளி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோஸை உங்களை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ. நான் அனுப்புகிற சின்ன சின்ன விலாக்ஸ் எல்லாம், அதாவது ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா அது பார்த்தீங்களா, வெயில் அடிக்குது. இவ்வளோ நேரம் போட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து வீடியோவே போட்டிருந்தேன். இப்போ வெயில் அடிக்குது. இதான். ஓகே, பாய்.